ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் வடித்த சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா நைட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. இதுக்காகவே நீங்கள் அதிகமாக சாதம் வடிப்பீங்க. மீதமுள்ள சாதத்தை மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். கடலை மாவு, வெங்காயம், முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், துருவின தேங்காய், துருவின கேரட், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் கலந்துக்கிடலாம். தோசை சட்டி ஹீட் ஆனதும் எண்ணெய் தடவி கலந்து வச்ச மாவை சேர்த்து தண்ணி தொட்டு இந்த மாதிரி அடையாக தட்டிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு வேக விடலாம். வெந்ததும் திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மூடிக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துடும். இதே போல் எல்லா மாவையுமே அடையாக சுட்டு எடுத்துக்கலாம். மீதமான சாதத்தை இப்படி செஞ்சு கொடுங்க. ஒன்று கூட மிஞ்சாது. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செய்யலாம். இனிமேல் உங்கள் வீட்டில் சாதம் வேஸ்ட் ஆகவே ஆகாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.